சமீபத்தில் இயக்குனர் விஷ்ணுவர்தன் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஒரிஜினல் பில்லா சரியாக போகலை, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இதற்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓ ரியாஸ் கே அகமது அவர்கள் விஷ்ணுவர்தனுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்புள்ள விஷ்ணுவர்தன் ஐயா, 1980ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா திரைப்படம் வெள்ளி விழா வெற்றி பெற்றது அப்படிங்கிறத உங்களோட கவனத்திற்கு பணிவுடன் கொண்டு வர விரும்புகிறேன். இதை நீங்கள் ஒரிஜினல் பதிப்போட தயாரிப்பாளரான திரு சுரேஷ் பாலாஜியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்க நீங்கள் பேசும் முன்பு இது ஒரிஜினலாக நடந்த விஷயமா அப்படிங்கிற அந்த துல்லியத்தன்மையை உறுதிப்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரியாஸ் கே அகமது அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக பேசுகிறவங்கள எப்போவுமே தலைவரோட ரசிகர்கள் வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இப்போது ரியாஸ் கே அகமது சார் இவருக்கு எதிராக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷ்ணுவர்தன் இதுக்கப்புறமாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது, அவருடைய படங்களை பற்றி பேசும்போது கரெக்டான தகவல்களை பேசணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இனி விஷ்ணுவர்தன் புரிஞ்சு நடந்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.